தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம படிக்க போகிற பாடத்தின் தலைப்பு எதுவும் சொல்ல முடியுங்களா? எத்தனாவது பாடம்? 8வது பாடம். சரி, சீனாயில் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது உடன்படிக்கைனா என்ன? ஒப்பந்தம். யார் யாருக்கும் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம்? இந்த காலாண்டு கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும், சரி மனிதனுக்கும் சொல்லலாம். ஓகே, சரி, ஏன் அந்த உடன்படிக்கை செய்யணும் தேவன்? ஏன் செய்யணும்? அடுத்த ஒரு கேள்விக்கு வரேன். ஏன் செய்யணும்? அவர் சொன்ன வாக்குத்தத்த தேசத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நீ இந்த காரியங்களை செய், நான் உனக்கு இந்த காரியங்களை செய்வேன் அப்படின்னு. இது நார்மல் நம்மளுடைய லைஃப்பில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 2 பேர் ஒப்பந்தம் போடுறாங்கன்னாக்கா அந்த 2 பேரும் ஒரு ப்ராமிஸ்குள்ளே வராங்க. நான் இதை செய்கிறேன், நான் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன், நீங்களும் இதை செய்கிறீங்கன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க. இந்த 2 ப்ராமிஸும் நிறைவேறினா தான் அந்த அக்ரிமெண்ட் அடுத்து ஒரு ஒப்பந்தமாக மாறும், இல்லைன்னா மாறாது. அதே தான் இங்கேயும். ஓகே, இப்போ நம்ம உடன்படிக்கை நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம உடன்படிக்கை செய்கிறோம், எங்கெல்லாம் நம்ம உடன்படிக்கை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது? ஓகே, ஞானஸ்நானம். இப்போ எல்லா இடத்துலையுமே வேலை பார்க்குற இடத்துல கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து எங்கே வேணாலும் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்படி எங்கே பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், உடன்படிக்கை செய்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வராருன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த உடன்படிக்கை ஏன் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிப்போம். ஓசியா 6:7. அதாவது ஆதாமை போல, ஆதி தகப்பனாகிய ஆதாமை போல் நம்ம என்ன பண்ணுறோம், உடன்படிக்கை. நான் வாசிக்கிறேன். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போ ஏன் ஆண்டவர் உடன்படிக்கையை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதி தகப்பனாகிய ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, உடன்படிக்கையை மீறிட்டார். அதுபோல் இப்போ ஜனங்களும் என்ன பண்ணக்கூடாது, உடன்படிக்கை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அங்கே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தலாம்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ ஆதாம் ஃபஸ்ட் தவறு பண்ணார். யார் ஃபஸ்ட்டு அந்த உடன்படிக்கைக்குள்ள யார் அவளை தேடி வந்தது, யார் அவங்கள கூப்பிட்டது? தேவன் தான் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சு என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்றாங்க, அவரை தேடி வராங்க, அவங்கள கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் இங்கேயும் அப்படி தான், இந்த மக்களும் பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது, உடன்படிக்கை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 11:28-29, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாரு. அப்போ அது மட்டும் இல்லை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்றார். இப்போ நுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே நம்ம என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நுகம்னா என்ன? நுகம் அப்படின்றது, அதாவது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இங்கே நம்ம என்ன பாடம் படிக்கிறோம், உடன்படிக்கை, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை. அங்கே என்ன உடன்படிக்கைன்னா நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போம். இங்கே நுகம் அப்படின்றது 10 கற்பனை. சரிங்களா? 10 கற்பனை அது எப்படி இருக்கான், இலகுவாக இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் அது இலகுவாயும் என் சுமை எளிதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை கூப்பிட்றாரு, நம்மளை தேடுறாரு, நம்மளை தேடி அழைத்து என்ன பண்ணுறாரு, ஒரு உடன்படிக்கைக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே அவர் வராருன்னு சொல்லி நான் பார்க்குறோம். சரி, இப்போ இந்த பிரமாணத்தை எங்கே கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். சீனாயில் கொடுக்கப்பட்டுச்சு. பிரமாணத்தை சீனாயில் கொடுக்கும்போது அந்த பிரமாணம் எவ்வளோ ஒரு மேன்மையானதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அந்த அளவுக்கு அந்த தருணமும், கொடுக்கப்பட்ட தருணமும் சரி, அவ்வளோ ஒரு மேன்மையானது, பயபக்தி உள்ளதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த தருணம், அந்த கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம் இது மட்டும்தான் மேன்மையானதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மட்டும் இல்லை, அதை வாங்க போகிறவங்க எப்படி இருக்கணும்,
அதை வாங்க போகிற நபர் எப்படி இருக்கணும், அதை கேட்க போகிற மற்ற ஜனங்கள்லாம் எப்படி இருக்கணும், அது அவங்கெல்லாம் பயபக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாருன்னு சொல்லி நான் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த இன்றைக்கு இந்த அவங்க அந்த உடன்படிக்கை வாங்க போகும்போது ரொம்ப பயபக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறான்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு அந்த பயபக்தி அவசியமா இல்லையா? அவசியம். ஏன்னா மோசே வந்து அந்த பிரமாணத்தை வாங்க போகும்போது அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த மலைக்கு ஏறி வா அப்படின்றாங்க. ஏறி வான்னு சொன்னோன்னே மோசே ஏறி போகிறாங்க. ஏறி போன உடனே ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டாரா? இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். இதுதான் நமக்கான முக்கியமான ஒரு பாடமும் இதுதான். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த மலைக்கு ஏறி போயிட்டு உடனே ஆண்டவர் பிரசனத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அங்கே அவரோட பிரசனம் அவ்வளோ ஒரு மகிமையானது, பரிசுத்தமானது. அதுவரை உடனே போகிறதுக்கு நம்மளால யாராலையுமே என்ன பண்ண முடியாது, உயிரோடையும் இருக்க முடியாது, போக முடியாது. அதை இவரால் சகிச்சிக்கணும், அந்த ஒரு காரியத்தை அவர் ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இவருக்கான அந்த மீதமுள்ள அந்த நாட்கள்லாம் அவர் காத்திருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். அடுத்து என்ன பண்ணால் தன்னுடைய சுயத்தை அந்த ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு தருணமாக, ஒரு நேரமாக, சோதிக்கிற ஒரு நேரமாக அது இருந்துச்சு. தன்னோட குணம் எப்படி இருந்துச்சு, தன்னோட குணம் எப்படி, நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனா இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது நான் என்ன பண்ண முடியும், என்ன ஆகிடக்கூடாது, நான் அழிஞ்சு போயிடக்கூடாது. அப்போ நான் அப்படி இருக்கணும்னு சொன்னால் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நான் ஆயத்தப்படணும். என்னோடய ஆயத்தம் எப்படி இருக்குது? சரிங்களா? இது மோசேக்கு. ஜனங்களுக்கு என்ன பண்ணுறார் ஆண்டவர், இந்த நீங்கள் என்ன அடுத்தடுத்து ஒரு விஷயத்தில் நம்ம பார்ப்போம். இப்படியெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க. அப்போ மோசேட்டு நாம் கற்றுக்கிற குணம் என்ன, ஒரு பயபக்தி இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, காத்திருக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுயத்தை பரிசோதிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு அவர்கிட்ட. அதனால தான் இதெல்லாம் செஞ்சதுனால தான் அவரால் என்ன பண்ண முடியுச்சு, அவரோட பிரசனத்தில் போயிட்டு அவருடைய கட்டளையை வாங்கிட்டு வரும்போது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம், பிரகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்மலாம் வந்து ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இதை படித்ததுக்கப்புறம் நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் யாரையும் வந்து குற்றப்படுத்துகிற மாதிரி சொல்லலை. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரோம், அங்கே வாசலேருந்து உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி இருக்கிறோம், 6 நாள் நமக்கு கொடுக்கப்படுது. 7ஆம் நாளில் நம்ம ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா அந்த 6 நாட்களில் நம்முடைய சுயத்தை நம்ம பரிசோதிக்கிறோமா, நம்ம பொறுமையாக இருக்கிறோமா, காத்திருக்கிறோமா, தாழ்மையான குணம் உள்ளவங்களாக இருக்கிறோமா, இதெல்லாம் பயபக்தி உள்ளவங்களாக இருக்கிறோமா, அமைதியாக இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணுன்றதான் இந்த நாளுக்கான பாடம். நம்ம ஜெபம் செய்து மீதமான காரியங்களையும் பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சாமி. இந்த நாளிலும் சாமி நாங்கள் நிறைய முறை உடைய சத்தியங்களே நாங்கள் குடிச்சு கேட்டிருக்கோம்ப்பா. ஆலயத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும், நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் உட்காரும்போது நாங்கள் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம். ஆனாலும் எங்களோட வாழ்க்கையில் அதை கடைபிடிக்காமல் நாங்கள் ஒரு அலட்சியத்தோட, ஒரு அசால்ட்டாக, அஜாக்கிரதையாக இருந்திருக்கோம்ப்பா. ஆனாலும் எங்கள் மேல் கிருபை வைத்து நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நாங்கள் உடன்படிக்கை மீறக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நாங்கள் நல்லா இருக்குன்றதுக்காகவும் நீங்கள் எங்களோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறீங்கப்பா. இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒத்து போய் சாமி அதை கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. பரிசுத்த துணையை தாங்க. படிக்கும்போது நீங்கள் எங்களுடன் பேசுங்கப்பா. நாங்கள் அதெல்லாம் கேட்டு சாமி எங்கள்கிட்ட இருக்க குறைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மாற்றிக்கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தாங்க. மீட்பர் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, ஆமென். நம்ம அடுத்து போகிறோம். சரி, இப்போ மோசே அந்த கற்பனையை வாங்க போகிறார். இப்போ ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, ஜனங்களை ஆண்டவர் ஆமாம் அவங்க எப்படியெல்லாம் ஆயத்தமாகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம் சுத்தமாக பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், வஸ்திரங்களெல்லாம் துவைச்சி கொள்ளணும். அதே மாதிரி ஒரு எல்லைக்குறியை குறிக்கிறாரு. இந்த எல்லையை தாண்டி மலையின் அடிவாரத்தில் தான் வரணும், நீங்கள் அதை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லைக்குறியை குறிக்கிறாரு. அப்போ அந்த எல்லைக்குரிய மீறி நம்ம வரும்போது என்ன ஆகும்னு சொல்லி சொல்கிறாரு,
நம்ம செத்துருவோம். அது மிருகமானாலும் சரி மனிதனாலும் சரி செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம தேவ பிரசன்னத்துக்குள் மோசே போகும்போதும் சரி ஜனங்கள் போகும்போதும் சரி எப்படி இருக்கணும், அந்த இடத்துல அவங்க எப்படி நடந்துக்கணும், ஆண்டவர் சொல்கிற பிரகாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணாங்க, அதுக்காக ஆயத்தமானாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் சமூகத்துக்கு வரோம் அப்படின்னா மற்ற 6 நாட்கள் நம்ம எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். மனைவியோடு சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மனைவியோடு சேரக்கூடாது, ட்ரெஸ்ஸை துவச்சிக்கணும், உங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும், அடுத்து இந்த எல்லைக்குறி தான், இதை தாண்டி வரக்கூடாது. இப்படி பல வகையான ஒரு ரூல்ஸை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, போடுறார். ஏன்னா அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோம், ஒப்பந்தத்துக்குள்ளே வரோம் அப்படின்னா அது எப்படிப்பட்டது, பரிசுத்தமானது அப்படின்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் அன்னைக்கு தேவை தான், இன்றைக்கி நமக்கு அவசியமா இதெல்லாம் நமக்கு தேவையானா 1 ராஜாக்கள் 3:9 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3:9. அப்படிங்களா? ஆமாம், நான் வசனத்தை கொஞ்சம் தப்பாக போட்டேன். 2 நாளாகமம் 7:16 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:16. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. இப்போ ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ளே அந்த மோசையும் ஜனங்களையும் வழிநடத்த போகும்போது அவங்க எப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவங்களாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அங்கே ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் சொல்லிட்டு நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ அன்னைக்கு அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கும் என்ன அது அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம், ஒரு பரிசுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் நம்ம இப்போ வாசித்த வசனத்தை இந்த ஆலயத்தில் யார் இருக்காங்க, தேவனுடைய கண்களும் அவருடைய இருதயமும் இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆலயத்தில் எப்படிப்பட்ட ஒரு நல்ல நடக்கையோடு இருக்கணும். அவங்க ஆயத்தமானாங்க, அதேமாதிரி போகிற இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே அவருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது இங்கே யார் இருக்காங்கன்னு படிக்கிறோம், அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட இடத்துல நாம் எப்படி உள்ளே நுழையிறோம், எப்படி இந்த இடத்துல இருக்கிறோம், பயபக்தியாக இருக்கிறோமா, அமைதியாக இருக்கிறோமா, இல்லை நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம சிந்தனை வேறு பக்கம் இருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது பேச்சுக்கள், தேவையற்ற பேச்சுக்கள் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ இவ்வளோ பெரிய ஆயத்தம் அவங்களுக்கு தேவை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய ஆழத்துக்கு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் தேவை, நம்ம அது இன்றைக்கி நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது தான், எப்படி நடந்துக்கணும், தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. சரி, இப்போ ஆராதனை நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டால் மட்டும் போதுமா? இல்லை, இந்த ஓய்நாள் பரிசுத்தமான ஓய்நாள்னால் அந்த முழுசுமே நம்ம எப்படி தான் ஆசரிக்கணும், பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஆமாம், ஆராதனை முடிஞ்சிருச்சு, மதியத்தோடு முடிஞ்சிருச்சு, மதியத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கலாம், எப்படினாலும் இருந்துக்கலாமா? சரி, மதியத்துக்கு மேலே நம்ம ஆலயத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ மதியத்துக்கு மேலே இது பாஸ்டும் இல்லை, ஆண்டவர் ஆராதனை முடிஞ்சோடனே ஆண்டவர் வெளில போயிடுவாரா? ஆராதனை முடிஞ்சுன்னா ஆண்டவர் சர்ச்சை விட்டு வெளில போயிடுவாரா? சர்ச்சை விட்டு வெளில போக மாட்டார். அப்படி நமக்கு அப்படி அவர் சர்ச்சுக்குள்ளே தான், அவர் ஆலயத்திலே அவர் இருக்கிறான் போது நம்ம மீதமான நேரத்துலையும் நம்முடைய ஆலயத்தில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, முக்கியமாக ஆலயத்தில் நம்ம எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படிப்பட்ட ஒரு நடக்கையோடு இங்கே இருக்கிறோம் அப்படின்றதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, அப்படி அவங்க ஆயத்தத்தோடு வரும்போது ஆண்டவர் அவங்கள என்னன்னு சொல்லி சொல்கிறாரு. யாத்திராகமம் 19 வசனம் 4-6 வாசிப்போம். யாத்திராகமம் 19 வசனம் 4-6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார்.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மக்களை பார்த்து? சொந்த சம்பத்துன்றாரு, சரிங்களா? பரிசுத்த ஜாதின்றாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நான் சொல்கிற நான் என்ன சொல்கிறேன் அதை உள்ளபடியே கேட்டே உடன்படிக்கை கைக்கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்கிற ஆண்டவர் இன்னும் எப்படி நம்ம சொல்கிறார் அப்படின்னா, லேவியராகமம் 26:12 வாசிப்போம். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? என்ன விரும்புகிறாரு? என்ன சொல்ல வராரு? நம்ம கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு, சரிங்களா? அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எரேமியா 24:7 வாசிப்போம். எரேமியா 24:7. எரேமியா 24:7 வாசிக்கலாம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், இப்போ அவர் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லை, அவரை அறிகிற ஒரு இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எரேமியா 31:33 வாசிப்போம். எரேமியா 31:33. வாசிங்க சிஸ்டர். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், அப்படி ஆயத்தத்தோடு வரும்போது அவங்களுக்கு எப்படி நம்மளை எப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். சொந்த சம்பத்து, பரிசுத்த ஜனம், ஆசாரிய ராஜ்யம் அப்படிலாம் சொல்கிற தேவன் ஏன் சொல்லணும்? நம்ம கூட அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அறிஞ்சிக்கிற அறிவு இருதயம் நமக்கு வேணும்னு அவர் விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு உடன்படிக்கை அந்த நாளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட உடன்படிக்கை நம்ம மனசில் வைக்கிறாரு. நம்ம மனசில் இருக்கணும், நம்ம இருதயத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவர் ஆசைப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்யும்போது நமக்கான ஒரு வேலை இருக்குதா இல்லையா? அங்கே கண்டிப்பாக நம்மளே என்ன செய்யணும்? அதற்கான வேலைகளுக்கு செய்யணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்யணும். இப்போ அவங்க சொன்னது மாதிரி அவங்க ஆயத்தப்படுறதுக்கு என்னென்ன வேலை சொன்னார் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். அவருடைய ஆலயத்துக்கு வந்தால் எப்படி இருக்கணும், அதுக்கான ஆயத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது தான் அவர் என்ன பண்ணுறாரு? அவங்க மத்தியில் இருந்தார். அதே போல் நம்ம மத்தியில் இருக்கணும்னா நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கான பாடம். சரி, அடுத்த பாடம் போவோம். 10 கற்பனை என்ன ஈவு அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா 10 கற்பனை, அதாவது நேரடியான ஆவிக்குரிய அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனைக்கும் ஒவ்வொரு நேரடியான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கள். முதல் கற்பனை, என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். ஒவ்வொரு கற்பனைக்கும் ஒவ்வொருத்தரும் நேரடியான, உங்களுக்கு என்ன நேரடியாக தெரிஞ்சாலும் சொல்லலாம், ஆவிக்குரிய அர்த்தம் தெரிஞ்சாலும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கற்பனைக்கு சொல்லுங்கள். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவரை தவிர நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் வேற எந்த ஒரு காரியத்துக்கும் கூட நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய சுயத்துக்கோ சுய ஆசைகளுக்கோ வேறு தேவர்கள்னால் நம்ம வேறு சாமியை போய் கும்பிட போகிறதில்ல. ஆனால் சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், வேலை, வேறு ஏதாவது படிப்புன்னு எந்த ஒரு காரியத்துக்கும் முதன்மைப்படுத்தக்கூடாது ஆண்டவரை விட்டுட்டு. கரெக்டு. அடுத்த 2வது கற்பனைக்கு சொல்லுங்கள். வானத்திலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எந்த ஒரு சொரூபத்தையும், சுருக்கமாக சொன்னப்போனால் எந்த ஒரு விக்கிரக ஆராதனையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆவிக்குரிய அர்த்தமும் என்னன்னு சொல்லுங்கள். அதாவது நம்ம ஒரு நித்தியமானவரை நம்ம ஒரு பொருளால் வச்சு காட்டும்போது அங்கே அவரோட குணம் புரியுமா? அந்த கல்லோ மரமோ மற்ற மிருகங்களோ பறவைகளோ வச்சு கும்பிடும்போது இதுதான் ஆண்டவர் சொல்லும்போது அங்கேருந்து நம்ம தேவனோட குணத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியுமா? முடியாது. அது அவரையும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. நம்மளோட குணமும் என்ன போகும்னா இன்னும் கீழ்த்தரமாக போயிடுன்றாங்க. தீர்க்கதரிசியாக சொல்கிறாங்க. ரொம்ப நம்மளோட குணம் இன்னும் கீழ்த்தரமாக போயிடுன்றாங்க. சரி, நம்ம விக்கிரகத்தை வணங்கலை, விக்கிரகத்தை வணங்கினாதான் நமக்கு அந்த குணம் கீழ்த்தரமாக போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளோட குணம் இவ்வளோ சத்தியம் படிக்கும் போதே நம்முடைய குணம் ரொம்ப கீழ்த்தரமாக போகுது. அப்போ நம்ம என்ன விக்கிரகத்தை, நம்மள்ட்ட என்ன ஒரு விக்கிரக குணம் இருக்குது? விக்கிரகமான ஒரு குணம் இருக்குது.
சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் விட்டுட்டு போகிறேன். அதை நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள், என்னென்ன குணம் நம்மள்ட்ட என்னென்ன விக்கிரகம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்ம எல்லாருமே ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். 3வது, நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட நாமத்தை, அவரோட பேரை உச்சரிக்கிறோம், சொல்கிறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒன்றாச்சுன்னா ஐயோ கடவுளே அப்படின்றோம். சரிங்களா? தேவையில்ல யோசனை சிந்திக்காமலே என்ன பண்ணுறோம், நம்ம அவரோட நாமத்தை எல்லா இடத்துலையும் எப்படி வேணாலும் பேசிடுறோம். இப்போ அதை வந்து நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோமா? இல்லை. அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அற்ப காரியம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட நாமத்தை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து 4வது, ஓய்வு பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. 5வது போவோம். பெற்றோரை மதிக்கணும், பெற்றோரை கனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம்? பெற்றோரை கனம் பண்ணுறதுன்னா எப்படி? அவரோட வார்த்தை கீழ்ப்படி நடக்கிறது மட்டுமா? பெற்றோர்களை கீழ்ப்படி நடக்கிறது மட்டுமா? இல்லை. ஆ ஆ நம்ம மதிப்பு கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறது, அவங்கள நம்மளை நல்லா பார்த்துக்கிறது, எல்லாமே அடங்கும் சிஸ்டர். சரி. பெற்றோர்கள்னால் பெற்றோர் மட்டும் கிடையாது, நமக்கான போதகராக இருக்கட்டும், நமக்கான பெரியவர்களாக இருக்கட்டும், நமக்கு மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான உதவிகளை செய்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே இது வந்து பெற்றோரை கனம் பண்ணுவது அப்படிங்கிற இதில் வந்துடும் கேட்டகரியில். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். வளர்கிற வயசில் கனம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பெற்றோர்கள் திடகாத்திரமாக இருக்கும்போது கூட நம்ம கனம் பண்ணுவோம். எந்த நேரத்தில் அதில் கொஞ்சம் விழுந்து போக வாய்ப்பு இருக்குன்னா, பெற்றோர்கள் ரொம்ப முதுமைக்குள்ளே போய் அவங்களால முடியலைன்ற காலத்தில் ஒருவேளை நம்ம அவங்கள வச்சு பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வேலை போல அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு முகத்தை காமிப்போம். அது கூட செய்யக்கூடாது அப்படின்னு தான் வந்து இதற்கான அர்த்தம். அந்த கடைசி நேரத்தில் அவங்க இருக்கும்போது வயது ஆக ஆக அவங்க என்னவா மாறிடுறாங்க, ஒரு குழந்தையாக மாறிடுறாங்க. அப்போ அவங்க வயசாக ஆக அவங்கள்ட்ட வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்குரிய பிடிவாதம் காணப்படும். சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்கள்ட்ட வந்து ஒரு எரிச்சல் படக்கூடாது, நம்ம முகநாடி மாறுபடக்கூடாது அப்படிங்கிறது. அதுதான் கனம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். சரி கண்டிப்பாக சிஸ்டர். அப்போ பெற்றோர்கள் மட்டும் இல்லை, போதகர், ஆண்டவர் யாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரோ அவங்கள எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், மதிக்கணும், கீழ்ப்படியணும் அப்படின்றத நம்ம இதில் கற்றுக்குறோம். அடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லணும். கொலை செய்கிறது அப்படின்னா என்னது, மற்றவர்களை காயப்படுத்தணும் அப்படின்ற உணர்வில் திளைப்பதே கொலைன்றாங்க தீர்க்கதரிசி. அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருக்கிறோம், மற்றவங்களை காயப்படுத்தணும், மற்றவர்களை வந்து துன்பப்படுத்தணும், மற்றவங்களுக்கான தேவைகள் இருக்கும்போது சந்திக்காமல் இருக்கணும், இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, கொலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வது, நம்ம விபச்சாரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அது நமக்கு தெரியும், ஆண்டவரே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ போய் நேராக செஞ்சாதான் இல்லை, நீ கண்ணால் பார்த்தாலும் அது விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அடுத்து 8வது பார்க்குறோம். என்ன அது 8வது கற்பனை, பொய் சாட்சி சொல்லாதிரு. பொய்னா என்னது? 8வது வந்து களவு செய்யாதிருப்பாயாக. சரிங்களா? திருட்டு அப்படின்னா என்ன நினைக்கிறோம் நம்ம, ஏதோ போய் மற்றவங்கள பொருளை போய் தெரியாமல் திருட்டிட்டு வரதான் திருட்டுங்களா? இல்லை. அதாவது திருட்டு, இன்னொன்று அடுத்தவங்களோட இடத்த எடுத்துக்கிறது திருட்டு. நான் அந்த இடத்துல நிற்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் மூப்பரோட இடத்துல இருக்குன்னு நினச்சி நான் அதுக்கான காரியங்களை செய்யலாமா? இப்போ நான் இவங்களோட இடத்துல நான் இருக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸரோட இடத்துல, ஒரு பாஸ்டரோட இடத்துலையோ இப்படி நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அவங்க இடத்துல நம்ம எடுத்துக்கிறது என்ன, திருட்டு. அதாவது இன்னொன்று என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மற்றோடைய அறியாமையையும் பலவீனத்தையும் அவனை நல்ல வாய்ப்பினை தனதாக்கி கொள்றதே திருட்டுன்னு சொல்கிறாங்க தீர்க்கதரிசி. அப்போ நம்ம எப்படி இந்த விஷயத்த நம்ம இந்த ஒரு கற்பனை, இந்த திருட்டு அப்படின்ற கற்பனையில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பொய். என்னது பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசி நம்ம ஒரு உண்மை தான் சொல்லுவோம், ஆனால் அதை கேட்குறவங்களுக்கு அவங்கள தவறாக நடத்துகிற மாதிரி ஒரு உண்மையை சொல்லுவோம். இது பொய்ன்றாங்க. தவறாக நடத்தும் விதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு உண்மையும் பொய் அப்படின்றாங்க. இப்போ நம்ம உண்மையை தானே சொல்கிறோம், நம்ம
இதில் என்ன இருக்குது? நான் உண்மையை தான் சொன்னேன், நான் ஒன்றும் பொய் சொல்லலையே. ஆனால் என்ன செய்யுது அந்த நபருக்கு? அது அந்த நபர் விழுவதற்கு அது காரணமாக இருக்குது. சரிங்களா? அதை நம்ம சொல்லப்படுகிற நோக்கமும் எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாங்க. நம்ம உண்மையை சொல்கிறோம், அந்த நோக்கம் எப்படி இருக்குது அதையும் பார்க்கணும். சரிங்களா? அடுத்து 10வது கற்பனைக்கு போவோம். மற்றவங்களுடைய பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனைவியையோ வேலைக்காரரையோ பொருளை இச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்த ஒரு பாடத்துக்குள்ளே போவோம். இப்படி இருக்கும்போது தேவ பிரமாணத்தின் வெவ்வேறு செயல்பாடுகள் சொல்லும்போது அந்த பிரமாணம் என்னென்ன செய்யுது? இந்த பிரமாணம் எப்படியெல்லாம் நம்மகிட்ட வந்து வெவ்வேறு விதத்தில் வேலை செய்யுது? அது நமக்கு எப்படி இருக்குது? ஆண்டவரை சுட்டி காட்டுது. ஒன்று, பிரமாணம் ஆண்டவரை சுட்டி காட்டுது. ஆனால் என்ன செய்யாது? நம்மளை ரட்சிக்காது, நம்ம பாவத்திலேருந்து நம்ம மீட்காது. அது நமக்கு ஒரு வேலி போல். இப்போ ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட சொன்னாங்க, இதுவரை நீங்கள் இது எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இதை மட்டும் விட்டுருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வேலி போட்டு வச்சாரு. ஆனால் அந்த வேலியை தாண்டி என்ன பண்ணாங்க? அவங்க போனாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன? அது நமக்கு ஒரு வேலி போல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னால் நம்மளோட முகத்தில் என்ன இருக்குன்றதை அது சுட்டி காட்டும். அழுக்கு இருக்குது, குறை இருக்குது அப்படின்றத காட்டும். சரிங்களா? அதே போல் என்ன செய்யாது? அந்த அழுக்கை துடைக்காது. சரிங்களா? அது பாவத்தை நீக்குகிற இடத்தில் கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது நம்ம நீதிமானாக மாற்றுமா? மாற்றாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கும்போது நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிடுச்சா? இல்லை. அது நம்ம போன வாரம் பாடத்துலேருந்து நம்ம கற்றுக்கலாம். நியாயப்பிரமாணம் இருக்கிறது அப்படின்றது காரியங்களை குறித்து பார்க்கலாம். அதை நான் சொல்கிறேன். அடுத்து ஒரு பாடத்துக்குள்ளே போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு தத்தம். தேவ கற்பனை நமக்கான வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பிரமாணம் என்ன செய்யாதுன்னு சொல்லி நாம் பார்த்துருக்கோம். பிரமாணம் நம்மை ரட்சிக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யாருன்னா ரட்சிப்பா? நம்மை இயேசு கிறிஸ்து. அப்போ பிரமாணம் அப்படின்றது என்ன? அவருடைய குணம். சரிங்களா? அப்போ அது மட்டும் இல்லை, அவரோட குணத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா வாக்கு தத்தம் அப்படின்றாங்க. இப்போ உபாகமம் 4:13, 10:4 இதெல்லாம் வாசிக்கும்போது உடன்படிக்கை என்னன்னு சொல்கிறாங்க? 10 கற்பனைன்னு சொல்கிறாங்க. 10 கற்பனை மட்டும் இல்லை, அது ஒரு வாக்கு தத்தம்னு சொல்கிறாங்க. அப்போ வாக்கு தத்தம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நினைக்கலாம் அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எப்படி? அதாவது யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ தண்ணியில் போனாலும் தண்ணி மேலே பொருளுவதில்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசாயாட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா நெருப்பில் ஏசாயாட்ட நெருப்பு உன்னை பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது? ஒரு வாக்கு தத்துவம். அதுபோல் இந்த 10 கற்பனையும் அப்படின்றது ஒரு வாக்கு தத்துவம். ஆண்டவர் சொல்கிறார்ல, எபேசியரில் பார்க்குறோம் 6:3, அதாவது உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு, நான் வசனத்தை மாற்றி சொல்லிட்டேன். எபேசியர் 6:3 வாசிப்போம். எபேசியர் 6:3, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது? உடன்படிக்கைனா நியாயப்பிரமாணம்னா என்னது? 10 கற்பனைன்றது என்னது? அவரோட வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வாக்கு தத்துவமுள்ள முதலாம் பிரதான கற்பனையான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொன்னால், கொலை செய்யாது இருப்பாய் அப்படின்னா அது என்னது? ஒரு வாக்கு தத்துவம். பெற்றோரை கனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அது ஒரு வாக்கு தத்துவம். அப்போ கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கற்பனை நமக்கு வாக்கு தத்துவம்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் ரோமர் 10:4 இருக்கிற மாதிரி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இன்றைக்கி நான் அதெல்லாம் குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணம் சிலுவையிலே முடிஞ்சிருச்சு, அதை என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்துவே மறித்து அதை ஒழிச்சிட்டாரு, இனிமேல் எதுக்கு நமக்கு நியாயப்பிரமாணம் அப்படின்றாங்க. இது சரிங்களா? இது நம்ம எப்படி இன்னும் புரிஞ்சுக்கிறது? ஆமாம், இன்னும் எப்படி சொல்லலாம்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ 10 கற்பனை என்ன கேட்குது? நீ பாவம் செஞ்சுட்ட, நீ அதுக்காக என்ன செய்யணும்? நீ மறிக்கணும். அதுக்கான ஒரு தண்டனை, பாவம் செஞ்சதுக்கான தண்டனை நம்ம மறிக்கணும். ஆனால் அது என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அதை தான் அவர் மறித்து அதை முடிச்சிருக்கிறார் ஒழிய. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் என்ன பேசிக்கிறாங்க? நியாயப்பிரமாணம் முழுமையாக ஒழிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இப்போ பாவம் நியாயப்பிரமாணம் இருந்தால் தானே நான் பாவம் என்னன்னு தெரிஞ்சிக்கவே முடியும். இப்போ நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ அரசாங்கத்துலலாம் ஏன் நீ கொலை செஞ்சால் இந்த தண்டனை, இத்தனை வருஷம் தண்டனை, நீ இது பண்ணினா இத்தனை வருஷம் தண்டனை ஏன் தரணும்?
அப்போ நியாயப்பிரமாணம் அப்படின்றது ஒரு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மனுஷங்களே அதை எடுத்து இன்னும் கை கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தை தேவன் அடுத்து செய்திருக்கிறார், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கணும் பாடத்தை, ஆண்டவரோட நம்ம ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கான ஆயத்தம் வேணும். அவரோட பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதும், அது இல்லாமல் ஒரு ஒப்பந்தத்தை போடுறோம்னா அந்த ஒப்பந்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. அதை தொடர்ந்து நம்ம கை கொண்டு அப்படி நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும், வாழணும். ஏன்னா பரிசுத்த ஜனம் சொந்த ஜாதினும் போது நம்மளை கொண்டு தான் உலகத்துக்கு சத்தியம் போகணும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இந்த நாளை நம்ம கற்றுக்கிற பாடம். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆமென்.